10ஆம் வகுப்பு சி பிரிவில் தமிழ் ஆசிரியை வனஜா பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அப்போது பள்ளி அலுவலகத்தில் இருந்து பணியாளர் வந்து ஆசிரியரிடம் ஏதோ சொல்ல, ஆசிரியை சலிமா, உன்னை ஆஃபீஸில் கூப்பிடுறாங்க, போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடு என்று சொல்லவும், காரணம் அறிந்தவளாய் மெல்ல தயங்கியபடியே சென்றாள் சலிமா. ஆம், சலிமா அந்த காலாண்டு பருவத்திற்கான கல்வி கட்டணம் இன்னும் செலுத்தவில்லை. அலுவலகத்தினுள் ஒருவித பயமும் தயக்கமும் கொண்டவளாய் நுழைந்தாள் சலிமா. கட்டணம் வசூலிப்பவர் ஏதோ முக்கிய பணியில் ஈடுபட்டிருந்தார். சார் என்ற சலிமாவின் குரல் கேட்டு தலையை உயர்த்தியவர், என்னம்மா வேணும் என்றதும், இன்னும் பீஸ் கட்டளைங்க சார் என்றாள் சலிமா. எந்த கிளாஸ் என்று கேட்டார். 10th C சார், பேரு சலிமா என்றார். கடைசி நாள் முடிஞ்சதேம்மா, இன்னும் பீஸ் கட்டாமையா இருக்கீங்க என்றார். சார், அப்பாவுக்கு கொஞ்சம் கஷ்டம் சார், எப்படியாவது கட்டிடுறேன் சார் என்ற சலிமாவை, சரி கிளாஸுக்கு போமா என்று அனுப்பி வைத்தார். சலிமாவின் தகப்பனார் பூ வியாபாரம் செய்து வந்தார். சில காரணங்களால் வியாபாரத்தில் தொய்வு ஏற்பட்டுவிட வருமானம் குறைந்துவிட்டது. கிடைக்கும் சொற்ப வருமானம் உணவுக்கு சரியாகிவிட கட்டணம் செலுத்த இயலாமல் தவிர்த்தார் அவர். அடுத்து வந்த நாட்களில் அலுவலகத்தில் இருந்து யாரும் பள்ளி கட்டணம் கேட்டு சலிமாவை தேடி வரவில்லை. காரணம் புரியவில்லை. அலுவலகத்திற்கு சென்று விவரம் கேட்டு தன் தகப்பனார் இன்னும் ஒரு வாரத்தில் கட்டணம் செலுத்தி விடுவதாக சொல்லியிருப்பதாக சலிமா சொல்ல, உனக்கு பீஸ் கட்டியாச்சுமா என்றதும் ஆச்சரியம் பொங்க பார்த்த சலிமாவிடம், ஆசிரியர்கள் கட்டிட்டாங்கம்மா என்றார். யார் கட்டினாங்க சார் என்று கேட்க, எல்லோரும் தாமா என்றதும் கண்களில் நீர் திரள அலுவலகத்தை விட்டு வந்த சலிமாவின் கண்களுக்கு காணும் ஆசிரியர்கள் எல்லோரும் கடவுளாக தென்பட்டனர்.